வாழ்த்துக்கள். உங்கள் தொண்டு பணி சிறக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிக்கலாமா? நன்றி. காத்திருங்கள். அடுத்த உரையாளர் மிகவும் சிறந்த ஒரு உரையாளர், ஒரு சிறந்த தலைப்பில் நமக்கு பேச போறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அந்த உரையாளரை பெறுவது. முனைவர் ரா. தங்கசெல்வி அவர்கள், வணிகவியல் உதவி பேராசிரியர், அம்பை கலைக்கல்லூரி, அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கல்லூரி பேராசிரியராக இருந்த போதும் மாணவர்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு, வாழ்வியலுக்கு எப்படி அவர்களை நகர்த்துவது, இந்த கல்லூரி பாடங்களை தாண்டி வாழ்வியல் கல்வி எப்படி கொடுப்பதுன்னு அவங்க என்ன பண்றாங்க, ரோல் மாடலாகவே அவங்க இயக்குகிறார்கள். அவங்க பன்னோக்கு பார்வை அப்படின்னா, ஒரு ஆய்வாளராக 50க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை பன்னாட்டு மாநாடுகளில் வெளியிட்டிருக்கிறார். அதை தாண்டி 30க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை வாசித்திருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகள், பயிலரங்குகள், ஒருங்கிணைப்பு நிகழ்வுகள் இதெல்லாமே எண்ணிக்கை இப்போ அதிகமாக கூடியிருக்கும். 300க்கும் மேற்பட்ட வலையரங்குகள்னு தொடர்ந்து பயணித்துட்டு இருக்காங்க. அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா, உங்களை பெற்றதில் பெருமகிழ்ச்சி. ஒரு தோழியாகவும் ஒரு வெல்விஷராகவும் உங்களை பாக்குறதுலயும் இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்ததும் மிக்க மகிழ்ச்சி. அது தலைப்பு பாருங்களேன், அமைதி சூழ் உலகு. அந்த இன்னைக்கு பேச போற 25 தலைப்புகளையும் ஒன்னா சேர்த்தோம்னா ஒரு தலைப்பு உருவாக்கணும், இல்ல எல்லாரும் புதுமையில் நிக்கணும், ஒரு தலைப்பு உருவாக்கணும். அமைதி சூழ் உலகு. இந்த தலைப்பை வகுத்தவர்கள் அவர்களே, உங்களுக்கு நன்றி. இது உங்களுடைய நேரம். அமைதி சூழ் உலகு என்ற தலைப்பில் பேச தோழி முனைவர் ரா. தங்கசெல்வி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. Thank you so much, sir, for your kind introduction. இசக்கியம்மாள் மேடம்க்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. அழகான பேச்சு, கேட்கறதுக்கே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. Thank you so much, இசக்கியம்மாள் மேம், for your presentation. எது எப்படி வந்துச்சுங்கிற கதையை அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்ப மீதி கதைகள் சொல்வது எங்களுக்கு தொடக்கத்துக்கு ரொம்ப வசதியானதாக இருக்கும். ஒன் மோர் திங், இப்படி ஒரு சோசியல் காஸ்க்கு ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். நான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு சொல்லி இருக்காம நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, உலகத்துல இப்ப இல்லாத ஒண்ணு என்னதான் அப்படின்னா, நமக்கு உலகத்துல அமைதி இல்லை அப்படின்னா, இப்ப அடுத்து இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும். நம்ம நிறைய விஷயங்களை யோசிப்போம், பட் நம்ம அதை அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வருமா அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு சில ஆளுமைகள் மட்டும்தான் என்ன செய்யறாங்க, எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்காம அது அடுத்த நகர்வுக்கு என்ன செய்ய முடியும். இப்ப நம்ம இங்க எங்கேயோ ஒரு இடத்துல பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னைக்காவது ஒரு ஜென்ரேஷன் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்ன செய்யும். கண்டிப்பா அமைதி சார்ந்து ஒருத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இவ்வளவு ஈவெண்ட்ஸ் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சோ என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய நண்பர் திருமலைவாசன் சார் அவர்களுக்கும். சார் பிபிடி தெரியுதாங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஐ வில் கண்டினியூ சார். இல்ல, ஒன்னும் ஷேர் ஆகிட்டே இருக்கு மேம், ஷேர் ஆகிட்டே இருக்கு. ஜஸ்ட் a minute சார். அது ஷேர் ஆகிறதுக்குள்ள அமைதி சூழ் உலகு என்ற தலைப்புக்கு காரணம் என்ன? ஆழி சூழ் உலகு கேள்விப்பட்டிருக்கும், அமைதி சூழ் உலகு சிறப்பான தலைப்பு. அது ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கு, ஏதோ சொல்லுது இந்த தலைப்பு. ஆக்சுவலா நமக்கு நம்மை சார்ந்த என்ன விஷயங்கள் இருக்கலாம், காதல் சார்ந்த காதல் சூழ் உலகோ இல்லாட்டினா நட்பு சூழ் உலகு, இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் எங்கேயாவது புக் எக்ஸ்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல போகும்போது நம்ம அந்த வார்த்தைகள் பார்த்திருந்திருப்போம். இது நான் உண்மையே சொல்லணும்னா, போன புக் எக்ஸ்போ 2023 திருநெல்வேலியில நடந்தது காதல் சூழ் உலகுன்னு ஒரு வார்த்தை பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா கேட்சியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. திரும்ப எனக்கு அமைதி கல்வின்னு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது. அப்ப கொடுக்கும்போது ஓகேன்னு சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன யோசிச்சேன்னா, இதை விட கேட்சியான ஏதோ ஒரு டைட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு தமிழ் சார்ந்த வார்த்தைகள் முழுசாவும் வேணும். சூழ் உலகுங்கிறது தூய தமிழ் வார்த்தையா இருக்கும் கண்டிப்பாக. இன்னொன்னு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங் கண்டிப்பா எதை பேஸ் பண்ணி இருக்கணும், அமைதி சார்ந்து உங்களுடைய ஸ்லைடு பகிரப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய உரையை நீங்கள் தொடரலாம். உங்களை 2 வரி கவிஞர், 2 வரிகள்ல உணர்வுகளை கொடுக்கக்கூடிய கவிஞராகவும் பார்த்திருக்கிறோம். இந்த தளத்தில் இந்த தலைப்புக்கு வந்தமைக்கு நன்றி. உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது, நீங்க தொடரலாமா? ஓகே சார், சூப்பர், தேங்க்யூ சோ மச். நமக்கு இந்த தலைப்பை நான் எந்த இதுல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, முதல்ல பெரிய பிரபஞ்சத்துல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா நாட்டுகளுக்குள்ள, அதுக்கப்புறம் மாநிலங்களுக்குள்ள, கடைசியாக இறுதியாக நம்மளுடைய 4 சுவர்களுக்குள்ளே. சோ அகன்று விரிந்த அந்த ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம 4 சுவத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷங்கள் வரைக்கும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தா நம்ம சுத்தி
வந்து அமைதி நிகழும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்போட பேஸா வந்து நான் எடுத்திருக்கேன். சோ தட் முதல்ல உலகளாவிய அளவுல நமக்கு வந்து ஒரு அமைதி வேணும் அப்படின்னா நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பெரும்பாலும் நம்மளுடைய மக்களோ இல்லாட்டினா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய மனிதர்களோ நம்மளுடைய நாட்டிற்கு வருவதற்கான காரணங்கள் 2 விஷயங்கள். ஒண்ணு அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம், இன்னொன்னு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள். சோ தட் அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து புலம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கான காரணம் என்னதான் அப்படின்னா, நம்மளுடைய கல்விக்காகவோ இல்லாட்டினா நம்மளுடைய வேலைக்காகவோ வெளியில போறோம். அப்ப போகும்போது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மள வந்து இப்ப நமக்கு ஒருத்தவங்க நம்மளோட இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, வெளிநாட்டவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் பெண்ங்கிற வேறுபாடோ இல்லைன்னா மதம் சார்ந்த வேறுபாடுகளோ இல்லாட்டினா வந்து வேற ஏதாவது ஒரு நிறத்தினால அடிப்படையிலேயோ வேற ஒரு வேறுபாடுகள் காட்டாம நம்ம என்ன செய்யணும், அவங்க எல்லாரையும் வந்து ஒரு ஈக்குவலனா ட்ரீட் பண்றது வந்து என்ன செய்ய வைக்கும், நமக்கு மனித நேயத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரப்புவதற்கு ஒரு பேஸான ஒண்ணா இருக்கும். சோ தட் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நாட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் சரி, நாம இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. மனிதர்களை சார்ந்து வந்து எந்த ஒரு காரணத்திற்காகவும் பிரிக்காமல் இருப்பது நல்லது. நம்மள மாதிரிதான் அவங்களும் ஒரு சராசரியான மனிதர்கள். அவங்க அவங்களுடைய கல்விக்காகவோ வேலைக்காகவோ வந்திருக்காங்க. சோ நம்ம என்ன செய்யணும், அவங்களையும் நம்மளுடைய நம்மள மாதிரியே வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கணும். ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீதான எந்த ஒரு வயலன்ஸையும் வந்து கையில் எடுக்காமல் இருப்பது நலம். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நல்ல விஷயங்களை வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அமைதி சார்ந்த விஷயங்களை கொடுக்கலாம். இருக்கக்கூடிய வயலன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, அடுத்த ஒரு நாட்டுக்கு வந்து நம்மளால எந்த விதத்திலையும் வந்து துன்பங்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மனநிலை. இன்னொன்னு, ஒரு நாடு மற்றொரு நாடுகளுடன் என்ன செய்யணும், நட்பு பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து ஆழமாக கொண்டு வந்திருந்திருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய இப்போ பெரும்பாலும் ஒரு சில நாடுகள்ல நிறைய எண்ணெய் வளங்கள் கிடைக்கலாம், ஒரு சில நாடுகள்ல நீர்வளம் கிடைக்கலாம், ஒரு சில நாடுகள்ல இயற்கை சார்ந்த மண்வளம் ரொம்ப நல்லா இருக்கலாம். சோ பெரும்பாலும் நாடுகளிடையே போர் வருவதற்கான காரணங்களே அதுவாதான் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இது வந்து பூமிங்கிறது வந்து அனைவருக்கும் பொதுவாக படைக்கப்பட்டது, இதுல எனக்காக மட்டும் சொல்லி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா, பூமியோட ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல வாழ்வதற்கான, இப்ப மத்த கோள்கள்ல யாருமே வாழ்றதுக்கே வாய்ப்புகளே இல்லையே, அதை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியுது, ஏதோ ஒரு கோள்ல மட்டும்தான் இவ்வளவு மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இது எனக்கானது மட்டும்னு சொல்லிட்டு அந்த பவுண்டரிக்குள்ள எனக்கு மட்டுமே யோசிக்காம எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடியவங்க எனக்கான சகோதர சகோதரிகள் மட்டும்தான். சோ நம்ம என்ன செய்யணும், என்னிடம் மிகையாக இருப்பதை உங்களுக்கு கொடுப்பதற்கும் உங்களிடம் வந்து உபரியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் எடுத்துக்கிறதுக்கும் தேவையான மனநிலையை கண்டிப்பா வச்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் ஏற்கனவே ஏற்பட்ட அந்த விஷயங்களே இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இயற்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாக்க முடியுங்கிறத வந்து என்ன செய்யணும், நம்மளோட கருத்துல வச்சிருந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு எல்லைக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடலாம், ஈஸியா ஒரு போருங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிடலாம். அதுல இருக்கக்கூடிய அணுக்கழிவுகளோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயங்களோ வருங்கால சந்ததியை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பது இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளுடைய எச்சரிக்கையாகவும் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்துல இதுவும் கன்சிடர் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இது ஏற்கனவே நிறைய நாடுகளுக்கிடையே என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா பீஸ் கம்யூனிட்டிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்கோம். உலகளாவிய நாடுகளுக்குள்ள எப்படி வந்து ஒற்றுமையை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது, ஒரு நாடு இன்னொரு நாடு போர் தொடுக்கும் போது இதெல்லாம் செய்யக்கூடாது, எது செய்யணுங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இதுல கொண்டு வந்திருக்கோம். இது வந்து இன்னும் என்ன செய்யணும், அப்ரிசியேஷன்ல இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து கொண்டு போக வேண்டும். அதே மாதிரி இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடியது. இப்ப நம்ம வந்து ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியதுல ஒரு அமைதியை கொண்டு வரணும்னா நம்ம இப்ப என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தோட அவங்களுடைய ரிசோர்சஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், ஷேர் பண்றதுக்கு வி ஷுட் பி ரெடி. பெரும்பாலும் இப்ப நம்மளுடைய அண்டை மாநிலத்தோட வந்து ஏதாவது ஒரு பிணக்கம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னா தண்ணீர் சார்ந்தோ இல்லைன்னா வேற எதுவும் உணவு உற்பத்தி சார்ந்தோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு, பிரச்சனைகள்ங்கிறது வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாடு ஒரு முன்னேறி வரணும் அப்படின்னா இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே என்ன செய்வதற்கு ரெடியாக இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் நாடோட என்டையர் முன்னேற்றம்ங்கிறது வந்து நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். சோ ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துக்கு கூட தன்னுடைய இயற்கை வளங்களை கொடுத்து பகிர்ந்து உதவுவதற்கு
ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி பீஸ் எஜுகேஷன், நம்மளுக்கு வர வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன செய்யணும், அமைதி சார்ந்த கல்வியை வந்து புகட்டப்படணும். நார்மலா ஒவ்வொரு எஜுகேஷனுக்கு நமக்கு வந்து எவ்வளவோ கரிக்குலம் கொடுக்குறோம். நார்மலா ஒரு காமர்ஸ்னா இந்த மாதிரி, தமிழ்னா இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி நாடு தழுவிய அளவுல ஒரு பேப்பர் என்ன செய்யலாம், கல்விக்கானது, உலக அமைதிக்கானது, கல்விக்கான அந்த அமைதி கல்விங்கிறதே வந்து நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து புகட்டப்பட வேண்டும். நம்ம நடைமுறையில கொண்டு வர்றது மட்டுமல்லாமல் அடுத்த எஜுகேஷனுக்கு, இப்ப என்விரான்மெண்டல் எஜுகேஷன்ங்கிறது வந்து ரீசெண்டா ஒரு 5-10 இயர்ஸ் தான் அந்த விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு வர ஆரம்பிச்சோம். அப்பதான் என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்த மாதிரி. இதுக்கு அடுத்து நம்மளுடைய தேவை என்னவா இருக்கு அப்படின்னா அமைதி. சோ அமைதி சார்ந்த கல்வியை நம்மளுடைய மாணவர்களுக்கு புகட்டுதல் வேண்டும். அதுக்கப்புறமா வந்து மாநிலங்களுக்கு இடையே, இது நம்ம நாடுன்னு மட்டும் யோசிக்க வேண்டாம், வெளியில இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து வெப்பன்ஸ் எல்லாமே வந்து உற்பத்திக்கும் விற்பனைக்கும் வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து தடை செய்வது நல்லதும் கூட. அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் வந்து வேற்றுமை இருக்கிறதோ அதை வந்து என்ன செய்வதற்கு, அவங்களுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து முழுமனதாக ஏற்றுக்கொள்வதற்கும், அவங்களை வந்து அந்த விஷயங்கள் எந்த விஷயத்திலும் நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, ஹர்ட் பண்ணிடவும் கூடாது. ஈவன் தோ நாங்க வந்து வெவ்வேறு ஆட்களாக தனித்தனியாக இருந்தாலும் அவங்களுடைய வேற்றுமையையும் வந்து நம்ம என்னன்னு யோசிச்சிடக்கூடாது. இது வந்து அவங்க வேற அப்படின்னு யோசிக்காம அவங்களுடைய வேற்றுமையையும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய சமுதாயம் சார்ந்து, அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்ல, மாநிலம் சார்ந்து, கல்வி, மொழி, கலாச்சாரம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள்ல வேறுபட்டு இருந்தாலும் அந்த விஷயங்கள்னால தனித்தனியா இருக்கக்கூடாது. இது வந்து அவங்களுடைய கல்ச்சர். இப்ப நம்மளுடைய கல்ச்சர் நமக்கு எப்படி பெரிய விஷயமா இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு அது வந்து முதன்மையானது அப்படின்னு அவங்கள வந்து மதிப்பதற்கு, அவங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு சரியாக இருக்கணும். சோ முதல்ல பார்த்தது பிரபஞ்சத்தின் அளவுல ஒரு நாடுகள்ல வந்து எப்படி வந்து ஒரு பீஸ் கொண்டு வரணும்னு பார்த்தா, அப்புறம் நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்குள்ள எப்படி கொண்டு வரணுங்கிறத பார்த்தோம். சோ நம்ம கடைசியா வந்து பெரிய இடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சுருக்கி எங்க கொண்டு வந்துட்டோம், நம்முடைய சமூகத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் என்ன செஞ்சாச்சு, உள்ள வந்து வந்தாச்சு. சோ தட் நம்மளுடைய சமூகம்ங்கிறது என்னன்னா, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நண்பர்கள் இல்லாம நம்ம பழகக்கூடிய மனிதர்கள் எப்படி எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து உங்க சொசைட்டிக்கு கீழே வந்துருவாங்க. நார்மலா நம்ம வெளியில ரோட்டை விட்டு இறங்கிட்டோம் அப்படின்னாலே என்ன செய்யறதுக்கு, நம்ம வீட்டை தாண்டும் போது இருக்கக்கூடிய பழகக்கூடிய பார்க்கக்கூடிய அனைத்து முகங்களும் சொசைட்டிக்கு கீழேயும் உங்களுடைய உறவு சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு வட்டங்கள் இது எல்லாருமே வந்து இவங்களுக்குள்ள எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. சோ முடிந்த அளவு ஒரு அழகா ஒருத்தவங்க பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் கொடுக்கறதுக்கோ, இல்லாட்டினா வந்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு பேசக்கூடிய, இது பெரும்பாலும் நம்மளுடைய தமிழருடைய கலாச்சாரத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய பரபரப்பான உலகத்துல நம்மளால என்ன செய்ய முடியறது கிடையாது. யாரையும் பார்த்தா ஒரு ஸ்மைல் கொடுக்கறதுக்கோ, இல்லாட்டினா வந்து அவங்களுடைய ஒருத்தவங்களோட கஷ்டங்கள்ல போயிட்டு பங்கெடுப்பதற்கோ, நன்மைகள் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் போது முன்னெடுக்கிறதுக்கோ வந்து வாய்ப்புகள் இல்லை. எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், வேலை, கல்வி, எனக்கான ஷெட்யூல், என் குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதையும் தாண்டி சமூகத்துக்குன்னு ஒரு விஷயங்கள் வருதா, போய் கீழே இறங்கி செய்யறதுக்கு ரெடியா இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஈவெண்டே நடக்குமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். நான் எனக்கு என் குடும்பம் அப்படிங்கறத யோசிக்கிறத தாண்டி இந்த சமூகத்துக்கு என்னாலான கருத்துக்கள் நம்ம என்ன செய்ய முடியும், இல்ல இந்த சமூகத்துக்கு என்ன, இப்போ மேபி ஒரு சில இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா மரம் நடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்திருப்பாங்க, இல்லாட்டினா விழிப்புணர்வு பொதுக்கூட்டம்னு ஒண்ணு நடத்தியிருப்பாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், சமூகத்திற்கு நம்மளால என்ன செய்ய முடியும், இது சார்ந்த விஷயங்களை கொண்டு வருவதற்கு, மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இணக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இம்ப்ரூவிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜெனரேஷன். இதுக்கு முன்னாடி எனக்கு என்னுடைய தாத்தா சொல்லி கொடுத்த கதைகள் எனக்கு என்னுடைய ஆழமான எனக்கு விஷயங்களா இருந்தது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். சோ தட் நாங்க இதுக்கு முன்னாடி பழகின வரைக்கும் ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து நான் பழகணுங்கிறது நான் எனக்கு முந்தின ஜெனரேஷன்ல இருந்து கத்துக்கிட்ட மாதிரி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். ஒரு மனுஷங்களா வந்து என்ன செய்யணும், நம்ம மதிக்கணுங்கிறதையோ, ஒருத்தங்களுக்கு வந்து மரியாதைங்கிறது எப்படி கொடுக்கணுங்கிறதையோ, இல்லாட்டினா அடுத்தவர்களோட உணர்வுகளுக்கு நம்ம எப்படி மதிப்பளிக்கணுங்கிறதையோ முந்தின ஜெனரேஷன் சொல்லிக் கொடுக்காத எதுவும் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது. அதனால என்ன செய்யணும், நமக்கு மூதாதையர்கள் அவர்கள் செய்து வந்த இல்லாட்டா அமைதியை கொண்டு வருவதற்கு சமூகத்தில் செய்த என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நாமும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கும் என்ன செய்யணும், மெசேஜா கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட.
அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ள அமைதியான விஷயங்கள் இல்லாத போது நம்ம வெளியில தேடுறதுக்கு பிரயோஜனமே இல்லை. சோ என்ன செய்யணும், குடும்பத்திற்கு இடையே இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வருவதற்கும் குழந்தைகளின் மனதளையும் சரி, இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் சரி, அமைதி சார்ந்த விஷயங்களை என்ன செஞ்சுக்கிட்டே வரும், இன்டேக்கா கொடுத்துக்கிட்டே வரும். அப்படின்னா மட்டும்தான் இப்ப இங்க இல்லாத ஒரு விஷயத்த நான் வந்து அடுத்து வெளியில இருக்கக்கூடிய சொசைட்டி கொடுக்கவே முடியாது. ஏன்னா என்னுடைய சக்தி நிறைய என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில வந்து எடுக்க முடியுங்கிற மாதிரி. சோ நான் என்னுடைய விஷயங்கள்ல எதெல்லாம் நான் வச்சிருக்கணும், அதை வந்து என்ன செய்யணும், அமைதி சார்ந்த விஷயங்களை நம்மளுடைய குடும்பத்தை முதல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சோம், அகண்ட பிரபஞ்சத்துல ஆரம்பிச்சு இப்ப 4 வாழ்க்குள்ள வந்துட்டோம். சோ இங்க முதல்ல ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களில அமைதி இருக்குனாலே நீங்க ஒரு அந்த 4 வாழ்க்குள்ள உங்களால வந்து அமைதியா இருக்க முடியுது, சந்தோஷமான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க முடியுது அப்படின்னா உங்களால சொசைட்டிக்கு போகும்போது அதே விஷயங்களை வந்து கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்த சொசைட்டியை தாண்டி நம்மளுடைய மாநிலங்களுக்கிடையே அதுக்கப்புறமா வந்து நாடுகளுக்கிடையே கொண்டு வர்றதுங்கிறது வந்து சாத்தியம் எப்பவும். நம்மளுடைய முதல்ல நம்ம பேஸான நம்ம குடும்பத்துக்குள்ள அமைதி இருக்கும் போது மட்டும்தான். அதே மாதிரி எப்பவுமே வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு ஒரு இனம் சார்ந்தோ இல்ல அவங்களுடைய கல்ச்சர் சார்ந்தோ எப்பவும் வந்து இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இதுனா இப்படிதான் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்மளாவே யூகம் செய்து கொள்வதை வந்து தவிர்ப்பது நல்லது. இதுக்கு முன்னாடி ஒரு சில இன்டெக்ஸ் இல்லாட்டா நம்ம கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து தவறான விஷயங்கள் நம்மளுடைய மனதில் பதிந்திருந்தாலும் யாரை பத்தியும் யாரை என்ன செய்யக்கூடாது, இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு யூகங்களும் அனுமானங்களையும் தவிர்ப்பது நல்லது. அதுல எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இவங்கன்னா இப்படிதான் சொல்லிட்டு சொசைட்டி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயும் நம்ம அடைவதற்கு அவசியம் இல்லை. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்வதற்கு கிடையாது, எது யாருக்காக அப்படின்னு யோசிக்கிறதை விட எது சரி அப்படின்னு யோசிப்பது ஒரு நல்ல ஒரு மனிதனையும் உள்ள மனிதராக நம்மளை வந்து சொசைட்டிக்கு அடையாளம் காட்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும், என்னுடைய குரூப்புக்காக மட்டும்தான் இல்ல என்னை சார்ந்த ஒரு மாநிலத்துக்காக மட்டும்தான் என்னுடைய நாட்டுக்காக மட்டும்தான் நிற்பேன்னு சொல்றதை விட என்ன செய்யலாம், நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் சரி அதுக்கு வந்து கைகோர்த்து நிக்கணும். இது வந்து நம்மளுடைய சமுதாயத்திற்கும் அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்ல விஷயங்களை கொடுக்குமானால் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாமல் நல்ல விஷயத்தை வந்து அப்படி வந்து ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், மனதை வந்து பக்குவப்படுத்த வேண்டும். எப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு லைன் என்னதான்னா, யாருக்காகன்னு கிடையாது, எது கரெக்ட் அப்படின்னு யோசிச்சு பாக்குறது நல்லதும் கூட. அதுக்கப்புறம் என்னதான் இவ்வளவு நாள் வரைக்கும் நமக்குள்ள வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள்ல மைனஸா ஒரு சில விஷயங்கள் நமக்கு விதைக்கப்பட்டு இருந்திருக்கலாம், இல்லுடைய நம்மளுடைய காலங்கள்ல இருந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இப்ப இருந்து நம்மளுடைய மனநிலையை மாற்றி ஒரு நல்ல ஒரு மனிதராக அடுத்த ஜெனரேஷனுக்கும் சரி, இல்லைன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய வாழக்கூடிய காலங்கள்ல நம்மளால முடிஞ்ச விஷயத்த நம்மளுடைய சொசைட்டிக்கு கொடுப்பதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் நம் குடும்பம் சார்ந்து சமூகம் சார்ந்து என்னெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அதை வந்து என்ன செய்ய முடியும். இன்னைக்கு நினைச்சா கூட இந்த நொடியில் இருந்து கூட நம்மளால மாற்றங்களை கொண்டு வர முடியும். சோ ஒருத்தவங்களுக்கு வந்து பேசும்போது அதிகமா வந்து ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னதான் அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகள். சோ அடுத்த பிற எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி அதிக உள்ள காயப்படுவதற்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கும்னா வாய்மொழியாக பேசக்கூடிய வார்த்தைகளும் எழுத்து வழியாக பேசக்கூடிய விஷயங்களும். இந்த எழுத்து விஷயங்கிறது இப்ப எங்க வந்துச்சுன்னா சோசியல் மீடியால வந்துச்சு. சோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வந்து ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எந்த விஷயத்துல உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா சோசியல் மீடியாஸ்ல கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ். சோ அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு ஒரு விஷயங்கள் நமக்கு எதிராக எழுதப்படும் போதோ இல்ல தவறாக சித்தரிக்கப்படும் போதோ எப்படி நமக்கு கஷ்டமா இருக்கோ இதே மாதிரிதான் அவங்களையும் பாதிக்கும். இன்னொன்னு வந்து என்னதான் இருந்தாலும் சரி அந்த சோசியல் எத்திக்ஸ் அண்ட் டிக்னிட்டி ஷுட் பி மெயின்டைன்ட். நம்ம என்ன செய்யக்கூடாது, என்னவாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை தாண்டி எந்த ஒரு தவறான விஷயங்களையும் வெளியில வந்து பரப்புவது அட்வைசபிள் கிடையாது. சோ தட் நம்ம இதை வந்து என்ன செஞ்சுக்கணும், இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது நல்லதும் கூட. சோ நமக்கு இன்னும் அடுத்த ஒரு நம்ம ஸ்கூல் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், 4 வாழ்க்குள்ள வீட்டுல எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தாச்சு. அதை தாண்டி இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளால முடிஞ்ச விதையை விதைச்சு விட்டுட்டு போகணும்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம், நமக்கு அடுத்து இப்ப நம்ம இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யலாம்னு கொண்டு வந்துட்டோம். அடுத்த ஜெனரேஷன் நம்மளுடைய குழந்தைகளும் சரி இல்லாட்டா நமக்கு அடுத்து வர வேண்டிய அடுத்த தலைமுறைகள் நம்மளுடைய மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ வேர்ல்டு பீஸ் டே என்னைக்கு இருக்குன்னா செப்டம்பர் 21 இருக்கு அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் வந்து இப்ப நமக்கு வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே எப்படி வந்து செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி வேர்ல்டு பீஸ் டேன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், செலிப்ரேஷன்ஸ் கொண்டு வரலாம். அதுல அவங்களுடைய கவிதைகள் கதைகள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்புகள் கொடுத்து இந்த விஷயங்கள் வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடுத்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்யலாம், மோட்டிவேட் பண்ணலாம். அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை கொண்டு வாங்க.
என்ன திரும்ப 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 ஞாபகப்படுத்தும் போது மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், எது தேவை அப்படிங்கிறது வந்து வேணும் வேணாம். இப்ப நம்மளே வந்து இப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு வாய்ப்பாடு கத்துக்கிட்டதும் சரி, இல்ல வேற ஏதோ பாராயணம் படிச்சதும் சரி, எப்படி கொடுக்கப்பட்டது நமக்கு? நம்ம விருப்பப்பட்டு கொடுக்கப்படாட்டினாலும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சோம்? திரும்ப 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 அந்த விஷயங்களை கத்துக்கிட்டது இப்போ நமக்கு ஞாபகத்துல இருக்கிற மாதிரி, சின்ன குழந்தைங்க அழகான பிஞ்சு அவங்களோட மனசுல வந்து விதைய மட்டும் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வளர்ந்து வரும்போது அவங்களே என்ன செஞ்சிருவாங்க? எனக்கு இத பத்தின விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது எதெல்லாம் ஞாபகப்படுத்தாமல் போதும் அது அவங்க மனசுல இருந்து காணாமலும் போயிடும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு ரிப்பீட்டடா அதுக்கான ஈவென்ட்ஸ் வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறது குழந்தைகளுக்கு அதை பத்தின அவேர்னஸ் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லா ஸ்கூல்ஸ்லயும் சரி, காலேஜஸ்லயும் சரி என்ன செய்யுங்க, வால் ஆஃப் பீஸ்னு ஒரு விஷயத்த வைங்க. அதுல வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸோட பெயிண்டிங்கா இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம், இல்லாட்டினா அடுத்த ஒரு கல்ச்சரை பத்தின மேன்மையான வார்த்தைகளாக இருக்கலாம். இது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுடைய வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி, இல்லாட்டினா அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நாங்க இருக்கோம்னு சொல்லி கரம் கொடுப்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கலாம். எது எதுக்கோ எவ்வளவோ செலவு பண்றீங்க, ஒரே ஒரு விஷயங்கள் ஒரு வால் ஃபுல்லா என்ன செய்யுங்க, ஸ்டூடெண்ட்ஸோட கையில கொடுங்க. அதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு என்ன செய்யலாம், ஒரு டீச்சரும் ப்ரொஃபஸரும் கூட இருந்துக்கலாம். அதுல வால் ஆஃப் பீஸ்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிரசன்டேஷன்ஸோ இல்லைன்னா படங்களோ இல்லைன்னா கவிதைகளோ வார்த்தைகளோ அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகளை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, ஊக்கப்படுத்துங்க. அமைதியை பற்றிய புரிதல் அவங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கறத பாருங்க. அதை என்ன செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போங்க. பீஸ் எஜுகேஷன் எவ்வளவோ கிளாஸஸ் இருக்கு. தமிழ்ல ஆரம்பிச்சு தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் வந்து சயின்ஸ், சோசியல், பிசிக்கல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ்க்கு கூட கிளாஸஸ் கொண்டு வந்துட்டாங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸ் கொண்டு வந்தாச்சு, கம்ப்யூட்டர் கொண்டு வந்தாச்சு. ஒரே ஒரு அவர் என்ன செய்யுங்க, பீஸ் எஜுகேஷனுக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வாங்க. நாளைய தேவை கண்டிப்பா இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் சரி, நம்ம சொசைட்டிக்கு போகும்போதும் சரி, ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு படிக்க போவதாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போவதாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையானது என்னதான், அமைதியும் அழகான பரஸ்பர புரிதலும் தான். சோ அதுக்கு வந்து ஒருத்தவங்களோட வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேஸான ஒரு கிளாஸா இது இருக்கு அப்படின்னா, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை வந்து மதிப்பதற்கும் அதை வந்து எப்படி வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கும் நம்மளால என்ன செய்ய முடியும், மாணவர்களோட மனசுல வந்து ஏற்படுத்த முடியும். அவங்க வெளியில போகும்போது கான்பிடென்டா போவாங்க. இப்படிதான் நான் ஒருத்தவங்களை வந்து அடுத்த ஒரு மாநிலத்துக்கு படிக்க போகும்போது நான் ஒருத்தவங்களை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரியும். இது வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒரு மாநில அளவுல இல்லாம ஒரு உலகளாவிய அளவுல இந்த மாதிரி கிளாஸஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா, நாடுகளுக்கு இடையேயான சுமூக உறவுகள் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு விதைக்கப்படுற ஒவ்வொரு விஷயமும் என்ன செய்யும், நல்ல ஒரு பாரதத்தை வந்து இல்லைன்னா நல்ல ஒரு உலகத்தை வந்து உருவாக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சோ ஓவரால் நான் என்ன கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா, ஒரு பிரபஞ்ச அளவுல ஒரு அமைதிங்கிறது எப்படி இருக்கணும், நாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமைங்கிறது எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து மாநிலங்களுக்கு இடையே கடைசியா வந்து சின்ன வால், அந்த வால்ங்கிறது என்னது, ஒண்ணு உங்களுடைய குடும்பம், இன்னொரு பள்ளி. சோ இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு நம்மளுடைய பார்ட் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்திருந்தேன். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமானால், இன்று இல்லாட்டினாலும் என்னைக்குனாலும் அமைதியான பூமி என்பது வந்து நிச்சயமாக கிடைக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thirumalaivasan sir, really thanks a lot for given this opportunity to share my views in this platform. Thank you so much. சிறப்பு. என்ன சொல்றதுன்னு தெரியல. நட்பே அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு ஆனந்தமான இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க உங்களுடைய பன்முகத்தன்மை, ஆளுமை, பாண்டித்துவம், உங்களுடைய ஆசிரியர் பணி, பொதுமை பணி எல்லாத்தையும் தாண்டி ஆனா உங்களை நட்பா தெரியும்ன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. தலைப்பு கிடைத்தது, தலைப்பை வகுத்தீர்கள், அதை எப்படி கொடுக்கணும், நம்ம பேசின உடனே எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு கிளாப் பண்றதை விட இது எப்படி பயன்படணும்ன்ற ஒரு நோக்குல அழகா டிவைஸ் பண்ணி அமைதி சூழ் உலகன்றது மிகப்பெரிய தலைப்பு. அந்த அமைதி சூழ் உலகை யார் கையில கொடுக்கணும்னு ஒரு 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 டிசைட் பண்ணி குழந்தைங்க கையில போகணும், பள்ளிக்கு போகணும், பீஸ் ஆஃப் வால் வைக்கணும். உலக அமைதி நாள் போன்ற நாள்கள் வரும்போது அவர்களுக்கு போட்டி நடத்தி அவர்களுக்கு அந்த உலக அமைதி விதையை விதைக்கணும். அவர்களுடைய உலக அமைதி சார்ந்து என்னதான் நினைக்கிறாங்கன்றது ஒரு நிலைப்பாடு இருக்கணும்ன்ற மாதிரியான முன்னெடுப்பு தான். ஏன்னா அடுத்தது மாணவர்கள் தளத்திலும் குழந்தைகள் தளத்துக்கு தான் என்ன பண்ண முடியும், பெரியோர்கள் வழிவிட்டு வாழ்வியலாக மாற்ற வேண்டும். அந்த நிலையில 2 அழகான விஷயங்கள், அமைதி கல்வி எப்படி கொடுத்து, சூழலில் கல்வி வந்ததால் சூழல் உணர்வு ஏற்பட்டது. அது மாதிரி இன்றைய தேவை அமைதி கல்வி, அந்த உணர்வும் ஏற்படுத்த வேண்டும். அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சீங்க. ஏன் நாம எல்லாம் வெளிநாடு போறோம், ஏன் வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இங்க வராங்க,
அது அங்கிருந்து ஆரம்பிச்சு எந்த இடத்துல வந்து இந்த சூழல் மாறுது, அமைதி சூழல் உலகுக்கு எது வேண்டும் எது வேண்டாம். நீங்க எதுவுமே பூசி மழுவல, நான் நேரா பாயிண்ட்டுக்கு வரேன். என்னால இப்படி இப்படி எப்படிலாம் சொல்ல முடியாது, நேரா வந்துடுறேன். இதெல்லாம் வேணும், டூ லிஸ்ட். இதெல்லாம் வேண்டாம், டோன்ட் லிஸ்ட். அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன செய்யணும், டூ லிஸ்டும் இருக்கு, டோன்ட் லிஸ்டும் இருக்கு. அந்த டோன்ட் லிஸ்ட டூ லிஸ்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், என்ன செயல் இறங்கணும்ன்ற மாதிரி வன்முறை தவிர்க்க வேண்டும், வளம் பகிர வேண்டும், நல்லம் போற்ற வேண்டும், உறவை மேம்படுத்த வேண்டும், அந்த வேற்றுமை களைய வேண்டும் என்று சொல்லல. நீங்க வேற்றுமையை போற்ற வேண்டும், அந்த வேற்றுமையை போற்ற வேண்டும் நிலைப்பாடுல அமைதி கல்வி கொடுக்கணும்னு ஒரு பிரமிட் ஷேப்ல அழகா நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு அமைதி சூழல் உலகு. முதல்ல பிரபஞ்ச அமைதியை நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நாட்டோட அமைதியை பேசுறேன். ஒவ்வொரு அமைதியா வகுத்தெடுத்து பிரமிட் உச்சியில குடும்பம் இருக்கு, தனி மனிதன் இருக்கான். அப்போ ஒரு பெரிய திட்டத்தை சின்ன சின்ன படிப்படியா தூளாக்கி உண்மையிலே பிராக்டிக்கல் செஷன் ஒரு பயிற்சியாளர் நிலையில இருந்து பார்க்கும் பொழுது அது எப்படி வேணா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். அவ்வளவு பயன்பாட்டு ஒரு அரங்காக எல்லாரும் எடுத்துக்கிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு அரங்காக, குறிப்பாக ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருமே இன்னையிலிருந்தே அதை செய்வாங்க நினைக்கிறேன். அது மாதிரியான ஒரு பயனுள்ள அரங்காக, பயன்படுத்த வேண்டிய அரங்காக பள்ளிகள் எல்லாமே இந்த காணொலியை பார்த்து கண்டிப்பா பீஸ் ஆஃப் வால் அமைக்கணும். அமைதி கல்வியை ஒரு வகுப்பறையில ஆசிரியர்கள் பயன்படுத்த வேண்டும். ரொம்ப சிறப்பு உங்களுடைய நேரத்திற்கு, உங்களுடைய அந்த திட்டத்திற்கு, அந்த ஸ்லைடு எல்லாம் மொத்தமாக சிறப்பாக இருந்தது. உங்களுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி நட்பே. தொடர்ந்து பயணிக்கலாம். Okay, continue your journey. Thank you, thanks a lot. நன்றி 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 நன்றி. அடுத்து ஒரு 10 நிமிடங்கள் வந்து கருத்தாளர்களுக்கான நேரமாக ஒதுக்கப்படுகிறது. அடுத்தது மாணவர் வரார், பேச போறார். மாணவர் வந்து என்ன பேச போறாரு அப்படின்னா, அமைதியின் மூலம் உரிமையை காப்பாற்றுக. ஒரு உரிமை வேணும்னா ஏன் போராடத்தான் வேணுமா, சண்டை தான் போடுமா, அமைதி மூலமே காக்கலாம்னு ஒரு கல்லூரி மாணவர் பேச போறார். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சியில ஏதாவது கவிதை சொல்ல வேண்டும், உலக அமைதி சார்ந்து அவங்களுடைய கருத்துக்கள் சொல்ல வேண்டும், பின்னூட்டம் அளிக்க வேண்டும் என்பவர்கள் ஒருவராக ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த 10 நிமிடங்கள். இனிய வணக்கம். வணக்கம் தம்பி திருமலவாசன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நீங்க 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 எதிர்பார்க்கறவங்க கிடைச்சிட்டு இருக்காங்க ஐயா. அம்மா முனைவர் தங்கா செல்வி அவருடைய பேச்சை கேட்டு நான் பூரிப்பு மனம் மகிழ்ந்து, எங்களுக்கு கடவுளால இன்னொருவர் அனுப்பப்பட்டுள்ளார் இந்த உலக சமாதானத்தை செயல்படுத்துவதற்கு எல்லா தேவைகளையும் கருத்துக்களையும் அவர் அதில் கூறியிருந்தார். இந்த அம்மா பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவர் வந்து இந்த உங்களோட மாநிலத்துல கல்வித்துறையில உயர் பதவியில இருக்க வேண்டிய ஒரு ஆள். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் உலகம் முழுவதும் மாற வேணும். இப்பொழுது இப்ப இவரால வந்து இந்த இந்தியாவில தமிழ்நாட்டுல இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாறி ஒரு சிந்தனைகள் செயல்பாடுகள் வந்து மாற வேண்டும் என்பது என்னுடைய அவருடைய பேச்சில இருந்து அவர் ஒரு செயல் வீரர் என்பது தெரிகிறது. மிக்க நன்றி அம்மா. நன்றி. இதுக்கு முதல் பேசிய இசக்கம்மாள், ஃபசான் போன்றவர்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிச்சயம். தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். தம்பி திருமலவாசனின் மகரந்த சேர்க்கை வெகுவாக பரவிக்கொண்டு வருகின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கே. மிக்க நன்றி. நன்றி நன்றி ஐயா. இந்த தூய இளைஞராக சமாதானம் ஒன்றே குறி என்ற நிலையில இந்த சமாதானத்தை உலகம் எடுக்கும் நம்ம செல்ல வேண்டும் ஒரு முன்னிணைப்பில் இளைஞர்கள் இழைத்து நீங்கள் செய்யும் பணி மிகப்பெரிய பணி ஐயா. அந்த மிகப்பெரிய பணியில் நாங்கள் எல்லாம் ஒரு கருவியாக இருக்கிறோம் என்பது எங்களுக்கு பெருமை. தங்க செல்வி அம்மா அவர்கள் போன்ற பல்வேறு ஆளுமைகள் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி உயர் பதவியில் இருந்து கொண்டு உலக கல்வியை தாண்டி அனைத்து விதமான கல்விகளிலும் திட்டத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்பு வசதிகளை இந்த பார்வையாளர்கள் கொடுக்க வேண்டும். நல்ல திட்டத்தோடு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் பெற வேண்டும். உண்மையிலேயே நட்பு என்று சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தங்கச்செல்வி அம்மா. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி நன்றி. ஆலைவர்மன் ஐயாவுடைய கருத்து இப்பொழுது கருத்து கூற விரும்புவர்கள் சுருக்கமாக கையை உயர்த்தி கருத்து கூறலாம். அடுத்த 5 நிமிடங்கள். ஆலைவர்மன் ஐயா
மகிழ்ச்சி. நீங்க தொண்டு பணி செஞ்சுட்டே இருக்கவங்க, நாங்க அப்பப்ப எட்டி பாக்குறவங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல சிறப்பு. உங்களுடைய கருத்து சுருக்கமாக. ஐயா, இனிய வணக்கம். சமாதானத்தை தலைமேற்கொண்டு உயர்வான பணிகளை எல்லாம் தலைமேல் வைத்திருப்பார்கள். மலர் முடிசூடுதல், ஆட்சியை முடிசூடுவார் என்றது இறைவனுக்கு ஒப்பான பணிகள் எல்லாம் தலைமேல் சுமந்து செய்கின்ற பணி. இந்த உலக உயிர் ஓட்டத்திலே ஊன்றுகோலாக, சான்றுகளாக உலக இயக்கத்தின் உயிரின இயக்கத்தை வழிகாட்டி செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை மனித பிறவிக்கு கிடைத்திருக்கிறது. இந்த உயிரினம் அனைத்தும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு பணி 6ஆம் அறிவை தொட்டதினால் நாம் பெற்றிருக்கிறோம். அதை முறைப்படுத்தி எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த தளம் முன்னெடுப்பாக எடுத்து செல்கிறது. அனைவரும் வாழ வேண்டும், அனைவரும் பங்கு பெற வேண்டும், இயற்கையை சார்ந்து வாழ வேண்டும். அன்னையர் எடுத்து கூறினார்கள். அவர்கள் ஆற்றல் வாய்ந்த முனைவர், சான்றோர்கள் என்பதை அவர்கள் நடை பேச்சிலே தெரிகிறது. சிவபெரி ஐயா அவர்கள் தமிழும் அவர் உச்சரிக்கின்ற நயமும் எடுத்து செல்கிறது. இதில் தானம் தர்மங்களை போல, தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தர்மம் என்பது பிரிதி பலனை பார்ப்பது, தானம் என்பது தியாகத்தை சார்ந்ததாக கருதுகிறேன். என் சிற்றறிவுக்கு எட்டியது. அது எந்த முனையில் யார் இருக்கிறார் என்று தெரியாமல் செய்வது, ஒரு வழிகாட்டுதலை செய்வது, அது தானமாக கருதப்படும். அப்ப அது தானம் என்பது தியாக உணர்வோடு வழிகாட்டுதலை கொண்டு செல்ல வேண்டும். அன்னையர் இன்னும் நேரங்களை எடுத்து உரையை விரிவு தருவார் என்று எதிர்பார்த்தோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல வரிகளும் நமக்கு தேவையான பாதைகளாக அமைந்திருந்தது. அத்தகைய வல்லுநர்கள் எல்லாம் இந்த தளத்திலே வந்திருக்கிறார். நான் அதற்கு பின்னோட்டமோ எண்ணோட்டமோ கண்ணோட்டமும் தராமல் அவர்கள் தருவதை நான் பெறுவதுதான் சரியாக இருக்கும், தேர்வாக இருக்கும். பாறையாக இருக்கின்ற என்னை சிலையாக கலையாக செதுக்குவது திருமலை வாசம் நித்தமும் நம் செவிகளில் பேசும். அத்தகைய சான்றோர்கள் எல்லாம் இந்த தளத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் தான் பேச வேண்டும். இது வலைதளத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்னொரு முறை கூட என்று தோன்றினாலும் நேரடியாக காண்பதுதான் காட்சி. அவர்கள் எப்படி உச்சரிக்கிறார்கள், எப்படி கையாளுகிறார்கள் என்று ஒரு இது வகுப்பறை மட்டுமல்ல, வழிகாட்டுதலின் வழித்தடமாகவே இடம் சார்கிறேன். ஐயா, நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா, சிறப்பு. உங்களை போன்ற சமாதான சான்றோர்கள் தம் வாழ்வு பிறருக்கானது என்பது பேசாமல் அது செயல் வடிவம் கொடுக்கும் உங்களை போன்றவர்கள் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களை போன்ற பண்பாளர்கள் உலகமெங்கும் உருவாக வேண்டும். இளைய தலைமுறையும் அதே பார்வையை தொட்டு நடக்க வேண்டும். உங்களுடைய சிறந்த பணிகளுக்கும் இந்த பின்னோட்டத்திற்கும் வாழ்த்துக்கும் நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. தங்கசெல்வியம்மா, ஒரு வார்த்தை ஏதாவது நீங்க சொல்லணுமா? அடுத்த உரையாளர் அழைக்கும் நேரம் இது. இல்லம்மா, ஒலி வரல. ஒலி வாங்கி சரிக்கும். மன்னிக்கணுமா, உங்க ஆடியோ கட் ஆயிட்டு இருக்குமா? ஆடியோ செக் பண்றீங்களா? No issue sir, thank you. இப்ப வந்துருச்சு, இப்ப ஒலி வந்துருச்சு. ஓகே, நல்ல ஒரு முயற்சி, வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.